நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டத்தில் எளிதாக வளர்க்கக்கூடிய சில செடிகளில் புதினாவும் ரொம்ப முக்கியமான ஒரு செடி. இதுக்காக நம்ம விதை செடி அப்படின்னு தேட வேண்டியதில்லை. கடையில் வாங்குகிற சாதாரண புதினா கட்டே போதும். அதில் நல்லா தடிமனாக ஒரு 10 குச்சி எடுத்து அதை வச்சு விட்டாலே நமக்கு நல்லா வரும். புதினா வளர்க்குறதுல சில எளிய முறைகள் இருக்குது. நம்ம அந்த குச்சியை தளிர்க்க வச்சு அதை அறுவடை வரைக்கும் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த குச்சியை மட்டும் இலையே இல்லாமல் நட்டு வைப்போம். நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, அப்படியே இலையே இல்லாமல் வைக்கிறத விட கொஞ்சம் ஒரு 4 இலை ஒவ்வொரு குச்சியில் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்து அதை நட்டு வச்சா வேகமாக தளிர்க்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சமையலுக்கு வாங்கினா ஒரு புதினா கட்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 7 இல்லை 8 குச்சி நல்லா ஒரு தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு 7-8 குச்சி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒவ்வொரு குச்சிலையும் ஒரு 4 அடுக்கு இலை இருக்கிற மாதிரி, நம்ம மொத்தமாக அதை இலையெல்லாம் நீக்காமல் ஒரு 4 அடுக்கு இலை இருக்கிற மாதிரி எடுத்து அதை நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குச்சியை நம்ம நடுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். நம்ம வெறும் குச்சியை வைக்கும்போது அதை அறுவடை எடுக்கவே ஒரு 40-50 நாள் ஆகும். நம்ம இலையோட வைக்கும்போது வெறும் 30 நாளையிலே அந்த செடி அறுவடைக்கு தயாராகிடும். புதினா வழக்கமாக கீரைக்கு பயன்படுத்துகிற 18 இன்ச் அகலம் 9 இன்ச் உயரம் உள்ள பை சரியாக இருக்கும். ஒரு பையில் 8லேருந்து 10 குச்சி வரை சமமான இடைவெளியில் நட்டு வைக்கலாம். நடும்போது இலை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்து நடணும். மண்கலவை வழக்கமான மண்கலவை தான் நம்ம எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்துறது. கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு வெறும் காயற்பெத்து, மேல் மட்டத்துக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு காயற்பெத், மண்புழு உரம், செம்மண். இந்த கலவை 2:2:1 விதத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம நட்டு வச்ச 2வது நாளே அந்த இலைகள்லாம் ஃப்ரெஷ் ஆகும். ஒரு 4-5 நாளையிலே தளிர் வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் புதினாவில் பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் பார்த்ததில்லை. வாரம் ஒரு முறை 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 கிராம் வேப்ப முன்னாக்கு கலந்து நம்ம தெளித்து விடலாம், எதுவும் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம நடவு செஞ்சு 30 நாளையிலே அறுவடைக்கு தயாராக இருக்கும். முதல் அறுவடைக்கு நம்ம முதல்ல கலந்த கலவையில் இருக்க உரமே போதுமானது. தனியாக உரம் எதுவும் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதில்லை. அறுவடை செய்யும்போது கிளையை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அது தளிர்த்து கொண்டே இருக்கும். தவிர வேரில் இருந்தே தனியாக மண்ணுக்குள்ளே படர்ந்து புதுசாக செடிகள் உருவாகிக்கிட்டு இருக்கும். தொடர்ந்து நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த முறை அறுவடை எடுக்கிறதுக்கு முந்தி ஒரு உள்ளங்கை அளவுக்கு நம்ம மண்புழு உரம் போட்டு வரலாம். இந்த புதினாவோட 30 நாள் வளர்ச்சி, அதோட அறுவடையை பார்க்கலாம்.
நம்ம நிறைய அறுவடை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் செடிகள் பை முழுதாக படர்ந்துருக்கும். அப்போ நம்ம செடிகளை எல்லாம் நீக்கிட்டு புதுசாக கொஞ்சம் மண் கலவையை மேலே சேர்த்து புதுசாக ஒரு 10 செடியை வச்சு விட்டு திருப்பி வளர்க்க ஆரம்பிக்கலாம். மாடித்தோட்டத்தில் புதினா முடிஞ்ச அளவுக்கு நிறையா வளர்க்கலாம். மற்ற கீரைகளை விட புதினா 2-3 பை வளர்த்தா ரொம்ப நல்லது. நமக்கு இன்றைக்கி வர நோய்களில் முக்கால்வாசி நோய்கள் நம்ம செரிமானம் சம்பந்தமான நோய்களாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதினாவை நிறையா உணவில் சேர்த்துக்கோங்க. புதினா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நான் எல்லா சீசனுக்குமே ஒரு பெரிய ட்ரே, அந்த 3 அடிக்கு 5 அடி உள்ள அந்த ட்ரே முழுவதும் ஒரு ட்ரே ஃபுல்லாக புதினா வளர்க்குற மாதிரி வச்சுக்குவேன். புதினா வளர்க்குறதும் ரொம்ப எளிது, பெருசாக பூச்சி தாக்குதலும் இருக்காது, நமக்கு ரொம்பவே பயன்படும். இன்றைக்கி கடையில் கிடைக்கிற கீரைகளாகட்டும் புதினாவாகட்டும் அது நிறைய மருந்து தெளித்து தான் வருது. வளர்க்கும் போதே நிறையா பூச்சி தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக மருந்து தெளித்து தான் வளர்க்குறாங்க. கீரை நல்லது அப்படின்னு போய் வாங்குகிறோம், கடைசியில் மருந்து தெளித்ததை தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கீரை புதினாலாம் நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.